வெல்கம் டு HTV லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காலத்தில் அவரை வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். கலர் கலராக ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவரை ஒரு அடையாளமாக சொல்லுவோம். ஒரு தியேட்டரில் டீ கொடுத்துட்டு இருந்தவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய பட்டாளம் சேர்ந்துச்சு? ஏன் அவர் இப்போ நடிக்கல? இது வரைக்கும் நடித்த படங்கள், இவருடைய லைஃப் ஜேர்னி. ஆமாங்க, யாரை பார்க்க போறோம்னா ஆக்டர் ராமராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். ராமராஜன் அவர்களோட மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன மூவி பிடிக்குன்றதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமராஜன் அவர்கள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 1958வது வருஷம் மதுரையில் பிறந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் நடிக்கணுங்கிறது ரொம்ப பிடிக்குமாம். அவருடைய அப்பா பேரு ராமையா. அவருமே ஒரு வகையான நாடக நடிகர் தான். இந்த ஒரு விஷயமுமே இவர் நடிகர் ஆகிறதுக்காக ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ராமராஜன் அவர்கள் மதுரையிலேயே தன்னோட ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு அங்கே ஒரு தியேட்டர்லையுமே வேலை பார்க்குறாரு. அந்த தியேட்டரில் சாதாரண டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற வேலையும் பார்த்துக்கிட்டு வராரு. அதை தொடர்ந்து இவர் மேலே இருக்க நம்பிக்கை காரணமாக அந்த தியேட்டர் ஓனர் ஆப்ரேட்டர் ஆக்குறாரு. அதுக்கடுத்து கேஷியர். இந்த மாதிரி பல படிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றாரு. ஆக்டர் ராமராஜன் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்குமாம். அந்த ஒரு காரணத்துக்காகவே சலிக்காம அவரோட மூவிஸை எத்தனை தடவை வேணாலுமே பார்ப்பாராம். அதுபோல அவர் தியேட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்காக தியேட்டர் எப்போதுமே ஃபுல்லாக தான் இருக்கும். நமக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி ஆகணும்னு அவருக்கு ஒரு ஆசையுமே ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு ஆர்வத்தை கண்ட ராமராஜன் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, கண்டிப்பா நீ போய் சென்னையில் ட்ரை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எப்படியாவது எம்ஜிஆரை போல நம்ம பெரிய ஆளா ஆயிரணும், ஹீரோவா மாறிடணும்னு நினைச்சிட்டு வந்தவருக்கு அவ்வளவு ஈஸியா இந்த சினிமா துறையில அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அவ்வளவு பெரிய கனவோட வந்தவருக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ல வேலை கிடைக்குது. ஆனா ப்ரொடக்ஷன்ல ஒரு நல்ல பொசிஷன்ல கிடைக்கல. அங்க ஒரு ப்ரொடக்ஷன் பாயா தான் வேலை பார்க்கறாரு. அதாவது கிளீன் பண்றது, துடைக்கிறது, அவங்க என்ன ஒர்க் சொல்றாங்களோ அதை மட்டும் தான் பண்ணணும். அந்த மாதிரி வேலை மட்டும் தான் கிடைச்சது. அவர் அங்கேயே சின்ன சின்ன விஷயமா கத்துக்கவும் செய்யறாரு. அதை தொடர்ந்து டைரக்டர் ப்ரொடியூசரான ராமநாராயணன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் ஏற்படுது. அந்த ஒரு காரணமாகவே இவர் மேல உள்ள நம்பிக்கையில ஒவ்வொரு விஷயமுமே கத்துக்கிறாரு. அதை தொடர்ந்து ராமநாராயணன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான சான்ஸும் கிடைக்குது. இந்த பழக்கம் எப்படி இவ்வளவு எளிதில் கிடைச்சிருக்குன்னா, ராமநாராயணனுக்கு பக்கத்து ஒரு பையனா இருந்திருக்காரு. அவருடைய ஒரு படம்ங்கிறது 25 படம் வரைக்குமே கொண்டு போகுது. கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவை கத்துக்கிட்ட ராமராஜன் அவர்கள் சொந்தமா ஒரு டைரக்டருங்கிற பொசிஷன்ல ஒரு படத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில படத்தை எடுக்கவும் தொடங்குறாரு, எடுத்தும் முடிச்சிடுறாரு. அதை தொடர்ந்து ஒரு படத்துல ஹீரோவா என்ட்ராவறாரு. அது என்ன படம்னா நம்ம ஊரு நல்ல ஊருங்கிற படத்துல முதலா ஹீரோவா மாறுறாரு. ராமராஜன் அவர்களோட நடிப்பு சாதாரணமாகவும் எல்லார்கிட்டையுமே போய் சேர்ற மாதிரியும் எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத பேச்சுமே சினிமால அவருக்கு ஒரு தனி கூட்டத்தை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் போடுற கலர் கலரான ட்ரெஸ் எல்லாமே, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே எம்ஜிஆர் அவர்களை பிரதிபலிக்கும் விதமாக தான் இருந்திருக்கு. ராமராஜன் அவர்கள் வளர்ந்ததுக்கு இன்னொரு காரணம் மியூசிக்னும் சொல்லலாம். அவர் யாருன்னா இசைஞானி இளையராஜா இவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான மனிதர்னும் சொல்லலாம். ஏன்னா இவருடைய பாடல்கள் தான் இவருடைய தாக்கத்தை அதிகமாக்கியிருக்கு. அன்னைக்கு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்களுக்கு இணையா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவருடைய மூவி ஈக்குவலாக ஓடுனது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஈக்குவலாக ஃபேன்ஸ் பேஸுமே ஜாஸ்தி. அன்னைக்கு இன்னும் சொல்லணும்னா ராமராஜன் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் இல்லாத ஊரே கிடையாது. 90ஸ்ல பாதி வருஷம் வரைக்குமே அவருக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர் கூட்டமும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 1989ல இருந்து 1991 வரைக்கும் அவருடைய கால் ஷீட்டுங்கிறது எப்போதுமே ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல ரிலீஸ் ஆன கரகாட்டக்காரன் படம் ஒரு வருடத்தை தாண்டினதுன்னு சொல்லப்படுது. ஒரு வருடம் முழுவதுமே கால் ஷீட் ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அப்போதைக்கு கமல்ஹாசன், ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட இவ்வளவு கூட்டம் இல்லை. இப்போ இருக்க சிச்சுவேஷன் மாதிரி அப்போ கிடையாது. ப்ராப்பரான ப்ரமோஷன், நொடிக்கு நொடி டிவியில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் எந்த ஒரு ப்ரொடியூசருமே அந்த டைமில் இவ்வளவு எஃபர்ட் போட்டது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க நம்பினது முழுக்க அந்த கதையும் அந்த படத்தில் இருக்க ஹீரோவையும் நம்பிதான். அந்த டைம்ல ராமராஜன் அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி அவ்வளவு ஃபேன்ஸ் கூட்டம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குமாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகனாக இருக்கக்கூடிய ராமராஜன் அவர்கள் தன்னுடைய நடிப்பு காலத்தை தாண்டி அரசியலில் ஈடுபடும் விதமா எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா இருக்கக்கூடிய அணியில அதிமுகல கலந்துக்கிட்டாரு. இதை தொடர்ந்து 1998வது வருஷத்துல நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுகவோட வேட்பாளரா திருச்செந்தூர் தொகுதியில நின்றிருக்காரு. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற ராமராஜன் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அது மட்டும் இல்லாம பதவியை ஏற்றதுக்கு அப்புறம் 13 மாசத்துல அரசியல்ல சில குளறுபடி காரணத்தினால தன்னோட பதவியையுமே பறி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆசையா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட நடிகை நளினி அவர்களோட 2000வது வருஷத்துல கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கு இந்த வருஷத்துல இந்த ஒரு மைனஸ் மட்டும் இல்லாம இவருடைய ட்ரெண்டிங்கான லைஃப்ங்கிறது மாறி போக ஆரம்பிச்சது.
அது மட்டும் இல்லாம அவருடைய படங்கள் கால் ஷீட் கம்மியாக தொடங்கியது. இருக்க இருக்க ட்ரெண்டிங் மாறின காரணத்தினால இவருடைய நடிப்புக்கு எந்த ஒரு அர்த்தமும் குறைவாகவே தான் இருந்தது. ஏன்னா ஓரளவு 1997க்கு வந்த படம் எல்லாமே படிப்பு, காலேஜ் லைஃப், லவ் லைஃப், ஃபைட் சீன் இந்த மாதிரி தான் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே ராமராஜன் அவர்களுக்கு சில மார்க்கெட்டிங் ரேட்டுங்கிறது குறையவும் ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம ஊர் ஃபுல்லா இருந்த ரசிகர் மன்றமுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஆனா இந்த டைம்ல டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடியூசர்ஸும் சரி அவரை மீட் பண்ணி மற்ற கேரக்டர்ஸ்க்கு நிறைய விதத்துல கேட்டிருக்காங்க. ஆனா இவருமே நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன், இல்லைன்னா நான் நடிக்கலன்னு சொல்லி கெத்தா விலகியிருக்காரு. இன்னைக்கு வரைக்குமே அந்த விஷயத்த ஃபாலோவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னோட லைஃப்ல என்னதான் டிவோர்ஸ் ஆனாலுமே தனக்காக பிறந்த பிள்ளைகளான அருணா, அருண் 2 பசங்களுக்குமே இவரோட முன்னிலையில திருமணம் நடந்திருக்கு. இவர் 2 பேர்த்தோட கல்யாணத்தையுமே மிக சிறப்பாகவுமே நடத்தி கொடுத்திருக்காரு. நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ பொலிட்டிக்கல் லைன்ல ஃபுல் லைஃபையுமே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு மிகச்சிறந்த நட்சத்திர பேச்சாளராகவும் இருக்காரு. அதை தொடர்ந்து ராமராஜன் அவர்களோட நடிப்புல வெளியான கடைசி படமான மேதை படம் 1 வாரம் கூட ஓடல. ஒரு காலத்துல 1 வருஷத்தை தாண்டி ஓடின படம் எப்படி இப்போ ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு? அதற்கு காலங்கள் தான் பதில் சொல்லணும். இன்னும் அவரை ஞாபகப்படுத்தணும்னா எங்க ஊர் பாட்டுக்காரன் அவர் வேர் பண்ணியிருந்த ட்ரௌசர் காஸ்டியூமும் லைஃப் லாங் அவர் வேர் பண்ற அந்த கலர் ஷர்ட்ஸும் தான் காரணம். அந்த கலர் ட்ரெஸ் யார் போட்டிருந்தாலுமே நம்ம எடுத்துக்காட்டா சொல்லுவோம் இவரை. ஒரு பிங்க் கலரோ, ஒரு எல்லோ கலரோ, ஒரு கிரீன் கலரோ ட்ரெஸ் போடும் பொழுது இன்னைக்கு வரைக்குமே அவரை பத்தி தான் பேசப்பட்டு இருக்கு. என்னதான் அவருடைய வாழ்க்கை ஏறி இறங்கினாலுமே இன்னைக்கு வரைக்குமே அவருடைய ரசிகர்கள் பட்டாளம்ங்கிறது குறையலன்னு தான் சொல்லணும். அவரை பிடிச்சவரும் யாருமே இல்லைன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவர் பெரும்பாலும் எந்த ஒரு போதை பழக்கமுமே இருக்கிற மாதிரி படத்துல பெரும்பாலும் நடிச்சது கிடையாது. இதுவே இவருக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் கூடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு. ஒரு நடிகரா சினிமால என்ட்ரியான மூவிஸ்னு பார்த்தோம்னா நம்ம ஊரு நல்ல ஊரு, செண்பகமே செண்பகமே, எங்க ஊரு காவல்காரன், என்ன பெத்த ராசா, அடுத்ததாக கரகாட்டக்காரன். ராமராஜன் அவர்கள் ஒரு டைரக்டரா சினிமால எடுத்த படங்கள்னு பார்த்தோம்னா மண்ணுக்கேத்த பொண்ணு, அம்மன் கோவில் வாசலிலே, நம்ம ஒரு ராசா. ஒருவருடைய வாழ்க்கைங்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னை இப்படியும் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்டர் ராமராஜன் அவர்களை சொல்லலாம். அவர் ஸ்டார்டிங்ல ஒன்னே தான் நினைச்சாரு, நம்மளுக்கும் ஒரு நாள் இந்த தியேட்டர் ஃபுல்லாகி ஒரு படம் ஓடணுங்கிறது மட்டும்தான். அவருடைய எண்ணமும் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த ஒரு சாதனையை அவர் நினைச்சதை விட அதிகமாகவே சாதிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இவரை வசூல் ராஜான்னு சொல்லலாம், வசூல் சக்கரவர்த்தினும் சொல்லலாம், மக்களுடைய நாயகனும் சொல்லலாம். இவ்வளவு பெரிய பேருக்கு சொந்தக்காரரான ராமராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.